அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. எனக்கு விளம்பரம் தேவையில்லை. ஜனாதிபதி ரணில் பகிரங்கம். ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு விளக்கம் அளிக்கும் சுமந்திரன். நாவலுக்கு வாக்குகளை பெறுவது சவால் மிக்கது, இப்படி கூறுகின்றார் கம்மன்பில. இடைக்கால ஜனாதிபதி ஒருவரை தெரிவு செய்ய போவதாக எண்ணி கட்சி தாவுகின்றனர். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் அரசியல் வியூகம் தோற்கடிக்கப்படுமா? மஹிந்த ஆரூடம். ரணிலின் நாடகத்தை தமிழ் மக்கள் நம்ப மாட்டார்கள். தேசிய மக்கள் சக்தி விசனம். சஜித்துடன் ரிசாத் இணைய இதுதான் காரணம். ஊழலுக்கு எதிரான வரலாற்றை புரட்டி பாருங்கள். ஒன்றிணைய சஜித் விடுத்த அழைப்பு. ஜனாதிபதி தேர்தலில் தம்மை முன்னிலைப்படுத்தி விளம்பரப்படுத்துவதற்கு எண்ணவில்லை என்றும் தேசத்தின் மீது மட்டுமே கவனம் செலுத்துவதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த ஆண்டு நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலானது தேசத்தின் எதிர்காலத்தை பற்றியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இயலும் ஸ்ரீலங்கா இணக்கப்பாட்டின் 34 கட்சிகள் மற்றும் கூட்டணிகள் இடம்பெற்ற கூட்டத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாம் நாட்டை பொறுப்பேற்ற போது அத்தியாவசிய பொருட்களை பெறுவதற்கு நிதி இல்லாத ஒரு நாடாக காணப்பட்டது. எரிபொருள் மற்றும் எரிவாயு வரிசைகள் இருந்தன. சிலர் கடமையை செய்யாமல் தப்பியோடிவிட்டனர். நாங்கள் தேசத்தை எடுத்து ஸ்திரப்படுத்தினோம். இன்று நமது வெளிநாட்டு கையிருப்பில் 84 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் உள்ளன. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த எங்களால் முடிந்தது என்று ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் 34 கட்சிகளும் கூட்டணிகளும் இணைந்து உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் சரியான நேரத்தில் தமிழரசு கட்சியின் நிலைப்பாட்டை அறிவிப்போம் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கிளிநொச்சியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்துள்ளது என்றும் ஏனைய கட்சிகள் தமது ஆதரவு நிலைப்பாட்டை வெளியிட்ட நிலையில் தமிழரசு கட்சி எப்பொழுது தமது நிலைப்பாட்டை வெளியிடும் எனவும் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த 3 ஜனாதிபதி தேர்தல்களிலும் தேர்தலுக்கு அண்மித்த காலத்தில் தான் தமது நிலைப்பாட்டை அறிவித்தோம். இந்த தடவை ஒரு வித்தியாசமாக வர வேண்டும் என்ற எந்த தேவையும் கிடையாது. எல்லா வேட்பாளர்களின் தேர்தல் அறிக்கையை எதிர்பார்க்கின்றோம். அவர்களின் தேர்தல் அறிக்கையில் முழு நாட்டுக்கும் என்ன சொல்லியிருக்கின்றார் என பார்த்து சரியான நேரத்தில் அறிவிப்போம் என்றார். கோட்டபாய ராஜபக்சவுக்கு ஆணை வழங்கிய 69 லட்சம் மக்கள் ராஜபக்சர் குடும்பம் மீது வைராகியத்துடன் உள்ளார்கள். தேர்தலில் 3% வாக்குகளை பெறுவது கூட பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கு சவாலானது என பிவிதிருகல உரிமைய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் இம்முறை 39 பேர் போட்டியிடுகின்றார்கள். பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களின் சகாக்களாகவே ஒரு தரப்பினர் போட்டியிடுகின்றார்கள். கட்டுப்பணம் வைப்பிலிடும் தொகை குறைவானதால் எவ்வித வரையறைகளும் இல்லாமல் பலர் போட்டியிடுகின்றார்கள். 1981ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட கட்டுப்பணம் தான் இன்றும் அமலில் உள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு 5000 ரூபாய், சுயேட்சை வேட்பாளருக்கு 75,000 ரூபாய் என்ற அடிப்படையில் கட்டுப்பண தொகை காணப்படுகின்றது. பொருளாதார பாதிப்புக்கு பின்னர் வாழ்க்கை செலவுகள் பன்மடங்கு அதிகரித்துள்ள நிலையில் கட்டுப்பண தொகை அதிகரிக்கப்படவில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ஆசனத்தை கூட கைப்பற்றாத அரசியல் கட்சிகள் ஜனாதிபதி தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றன. ஆகவே அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் போட்டியிடும் போது அதற்கான வரையறைகள் அரசியலமைப்பு ஊடாக விதிக்கப்பட வேண்டும். மறுபுறம் சுயேட்சை வேட்பாளருக்கான கட்டுப்பணத்தை 1 கோடியாக அதிகரிக்க வேண்டும். ஜனாதிபதி தேர்தலில் யார் முன்னிலையில் உள்ளார்கள் என்று குறிப்பிட முடியாது. ஏனெனில் 22% வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிப்பது என்பதை இதுவரை தீர்மானிக்கவில்லை. இவர்களை இலக்காக கொண்டு பிரச்சார பணிகளில் ஈடுபட்டுள்ளோம். 69 லட்சம் மக்களான ராஜபக்சகளின் குடும்ப சொத்தல்ல, சுவீட்சமான எதிர்கால கொள்கை திட்டத்துக்காகவே 69 லட்சம் மக்கள் கோட்டபாய ராஜபக்சவை ஜனாதிபதியாக்கினர். சுவீட்சமான கொள்கையை செயற்படுவதை விடுத்து கோட்டபாய ராஜபக்ச பெசில் ஜிலிசங் கொள்கையை செயற்படுத்தினார். இதனால் நாட்டு மக்கள் அவரை விரட்டியடித்தார்கள். 69 லட்சம் மக்கள் ராஜபக்சர்கள் மீது வைராக்கியத்துடன் உள்ளார்கள். ஆகவே பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச 3% வாக்குகளை பெறுவது கூட சவால் மிக்கது என்றார். நாடாளுமன்றத்தில் இடைக்கால ஜனாதிபதி ஒருவரை தெரிவு செய்ய போவதாக நினைத்துக் கொண்டு தற்போது பலரும் கட்சி தாவிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் செப்டம்பர் 21ஆம் தேதி 170 லட்சம் வாக்காளர்களே தமக்கான ஜனாதிபதியை தெரிவு செய்ய போகின்றார்கள் என்பதை நினைவுபடுத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இலங்கை தாயை பலப்படுத்தும் பயணத்தில் எம்முடன் இணைந்து கொள்ளுமாறு குருநாகல் மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் அழைப்பு விடுக்கின்றேன். நாம் நடைமுறை சாத்தியமான முற்போக்கான எதிர்க்கட்சி என்ற ரீதியில் மக்களுக்காக குரல் கொடுத்து அவர்களை போராடி
போராடினோம். ஐக்கிய மக்கள் சக்தியின் நிபுணத்துவ குழு ஊழல் மோசடிக்காக போராடியது. நான் மேடைகளில் நாடகங்களை அரங்கேற்றவில்லை. வெற்று ஆவண கோப்புகளை காட்டி மக்களை ஏமாற்றவில்லை. எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு நாட்டை வங்குரோத்து நிலைக்கு உள்ளாகிய ராஜபக்சேக்களை நீதிமன்றத்தில் நிறுத்தினோம் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது சட்ட நடவடிக்கைகளால் நாடு வங்குரோத்து நிலையை அடைவதற்கு ராஜபக்சர்களே காரணம் என்று தீர்ப்பை கூட பெற்றுக்கொள்ள முடிந்தது என்பதை நினைவுபடுத்துகின்றேன். இவர்களால் கொள்கையிட்ட தேசிய சொத்துக்களை மீண்டும் பெற்றுக் கொள்வதற்கான தனிநபர் பிரேரணையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவே எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் எதற்காகவும் நாம் கொள்ளையர்களுடன் டீல் செய்ய மாட்டோம் என்று இன்று நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி அளிக்கின்றேன் என்றார். ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியடைவதற்காக அமைக்கப்பட்ட வியூகமே 39 வேட்பாளர்கள் என முன்னாள் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். சிங்கள பௌத்த தேசியவாத வாக்குகள், ராணுவ பின்னணியான வாக்குகள், ஊழல் முறைகேட்டுக்கு எதிரான வாக்குகள், புதிய பொருளாதார திட்டங்களுக்கான வாக்குகள் என ஒவ்வொரு பின்னணியிலும் சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படும் வாக்குகள் கிடைக்காமல் பிரிக்கப்படுகின்றது. இந்த பின்னணியுடனேயே பொருளாதார வீழ்ச்சி யுகத்தில் உச்சமாக எரிபொருள் எரிவாயு வரிசை கலாச்சாரத்துக்கு நான் தான் முடிவு காட்டியதாக கூறும் ரணில் விக்ரமசிங்க எரிவாயு சின்னத்தில் போட்டியிடுகின்றார். மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நம்புகின்றார்களா அல்லது புதிய மாற்றத்தை வெளிப்படுத்துகின்றார்கள் என்பதை தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தும். எனினும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் களத்துக்கு அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கி வைப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை பலமாக பார்க்கப்படும் என்றார். தமிழ் மக்களுக்கு போலீஸ் மற்றும் காணி அதிகாரத்தை ஆட்சிக்கு வந்தபின் பெற்றுத் தருவதாக கூறும் ரணில் விக்ரமசிங்கவின் நாடகத்தை தமிழ் மக்கள் நம்ப மாட்டார்கள் என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். தற்போது ஜனாதிபதி தேர்தலில் 22 அரசியல் கட்சிகள் மற்றும் 17 சுயேட்சை குழு வேட்பாளர்கள் போட்டியிடுவதற்கு தகுதி பெற்றுள்ளனர். அநேகமாக சுயேட்சை குழு வேட்பாளராக களமிறங்கியவர்கள் ரணில் விக்ரமசிங்கவின் நிகழ்ச்சி நிரலில் களமிறக்கியவர்கள் தேசிய மக்கள் சக்தி, தமிழ், சிங்கள, முஸ்லிம், மலையக மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்தி நாட்டின் ஒளிமயமான எதிர்காலத்தை ஏற்படுத்துவதற்காக இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரவுக்கு அனைவருடைய ஆதரவும் பெருகி வரும் நிலையில் அதனை சகித்துக் கொள்ள முடியாத ஏனைய கட்சிகள் பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளன. இவ்வாறான ஒரு நிலையில் ரணில் விக்ரமசிங்க தமிழ் கட்சிகளை சந்தித்து போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களை மாகாணங்களுக்கு வழங்குவது தொடர்பில் தான் கரிசனையாக உள்ளதாக தெரிவிக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க 41 வருட காலமாக நாடாளுமன்றத்தில் உள்ள நிலையில் 6 தடவைக்கு மேலாக எதிர்க்கட்சித் தலைவராகவும் பிரதமர் மற்றும் தற்போது ஜனாதிபதியாக உள்ளார். தமிழ் மக்களுக்கு காணி, போலீஸ் அதிகாரத்தை வழங்க வேண்டுமானால் தனது விசேட அதிகாரத்தை பயன்படுத்தி வழங்கியிருக்க முடியும் என மீண்டும் ஜனாதிபதியாகிய பின்னர் வழங்கப் போவதாக கூறுகின்றார் என தெரிவித்துள்ளார். நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைச்சு ஒன்றை வழங்குமாறு சஜித் பிரேமதாசவிடம் ரிசாத் பதியுதீன் நிபந்தனைகள் விதித்துள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் இசாக் ரஜ்மான் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அடுத்த நாடாளுமன்றத்தில் அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் பதவிகள் தொடர்பாக பல நிபந்தனைகள் முன்வைத்து பதியுதீன் சஜித் பிரேமதாசவுடன் இணைந்துள்ளார் என இசாக் ரஜ்மான் கூறியுள்ளார். அத்துடன் சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு வழங்கப்படும் நிறுவனங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கும் வகையில் அமைய வேண்டும் என அவர் நிபந்தனை விதித்துள்ளதாக இசாக் ரஜ்மான் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது விருப்பத்தை வெளியிட்டிருந்தனர். இதன்படி இசாக் ரஜ்மான், அலிசா பிரீராஹிம், SM முஜ்ராப் ஆகிய உறுப்பினர்கள் இன்று கொழும்பில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் இந்த கருத்துக்களை முன்வைத்தனர். இந்த நாட்டின் வரலாறு புதிதாக எழுதப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வேலை திட்டத்தின் கட்சியாளராக அல்லாமல் பங்காளர்களாக மாறி நாட்டின் வெற்றி பயணத்தில் பங்குதாரர்களாக இணைந்து கொள்வதோடு நாட்டை வலுவூட்டும் இந்த பயணத்தின் தலைவராக மாறி செயற்படும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். நடைமுறை ரீதியாகவும் முற்போக்கு ரீதியாகவும் இந்த காலத்தில் மக்களுக்காக கருத்துக்களை முன்வைத்து போராட்டங்களை நடத்தியுள்ளதோடு ஊழல் மோசடியை இல்லாது ஒழிக்கின்ற நோக்கில் பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளோம். ஏனைய கட்சி தலைவர்கள் போன்ற மேடைகளில் ஏறி நாடகங்களை அரங்கேற்றாது வெற்றி பெயர்களை காண்பித்து மக்களை ஏமாற்றுகின்ற நாடகங்களில் நடிக்காது செயற்பட்டுள்ளோம். நாட்டை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்ற ராஜபக்சக்களை சட்டத்தின் முன்னிறுத்தி ராஜபக்சக்கள் நிதி மோசடிகளில் ஈடுபட்டமைக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துள்ளோம். திருடப்பட்ட நாட்டின் வளங்களையும் திருடப்பட்ட நாட்டின் பணத்தையும் மீள பெற்றுக் கொள்ளும் நோக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக தனிநபர் சட்டமூலத்தை ஐக்கிய மக்கள் சக்தியே முதலில் சமர்ப்பித்துள்ளது. எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் தமக்கோ அல்லது தமது கட்சி உறுப்பினர்களுக்கோ திருடர்களுடன் எந்தவொரு ஒப்பந்தமும்
இல்லை. திருடர்களை பாதுகாக்கின்றவர்களோடும் எந்தவொரு ஒப்பந்தமும் இல்லை. இவ்வாறு அரசியலை நிறுத்துவதோடு அந்த அரசியல் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6.